ஒரு சொட்டு எண்ணெய் கூட இங்கிருந்து வெளியே போகாது. இது ஈரானுடைய மிரட்டலா? இல்ல, அமெரிக்கா அறிவிச்சிருக்கக்கூடிய பொருளாதார போருக்கு எதிராக ஈரானுடைய பதில் வியூகம். அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் கிட்ட முதல்ல நாங்கள் பேசுவோம், கேட்கலன்னா எச்சரிக்கை விடுவோம், அப்படியும் கேட்கலன்னா வார் மோடு தான், அவங்க அட்டாக் பண்ணுவோம், அவங்களுடைய நலனில் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரான். இந்த அமெரிக்கா ஈரான் போர்ல நாம என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு தெரியாம தவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறாங்களா வளைகுடா நாடுகள். ஈரான் இந்த விஷயத்துல விரும்பாத ஒரு விஷயம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஈரானுடைய அதிபர். அதாவது நோ வார் நோ பீஸ். இது ஏன் ஈரான் விரும்பல? இதுல என்ன பிரச்சனை? இதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நாம நம்மளுடைய டிகோட் ஷோல விரிவா பார்க்க போறோம். வெல்கம் டு டிகோட் வித் விகடன். நான் உங்கள் பிரேம். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். அமெரிக்க ஈரான் போர் இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படின்னு நம்மளால உறுதியாகவே சொல்ல முடியும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த வெள்ளிக்கிழமை ஈரான் மீது அறிவித்த அந்த எக்கனாமிக் டி டே, பொருளாதார போர் அப்படிங்கிறத பத்தின முழுமையான விஷயங்கள் அமெரிக்க நேரப்படி 24ஆம் தேதி இன்னைக்கு, அதாவது இன்றைக்கு தேதிக்கு அது வெளியாகும். நமக்கு அதனுடைய முழு விவரங்கள் எல்லாமே இன்று இரவு தெரிய வரும். அதாவது என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய கருவூல செயலாளர் வந்துட்டு இது தொடர்பாக முழுமையான தகவல்களை வெளியிட போகிறார். அதாவது ட்ரம்ப் அறிவித்த அந்த பொருளாதார போர் இருக்கு இல்லையா, அந்த பொருளாதார போர்ல என்னென்ன நடவடிக்கைகள் நாங்க எடுக்க போறோம் அப்படிங்கிறத வந்துகிட்டு ஒரு முழுமையான ஒரு அறிக்கையாக இன்று வெளியிட போகிறார்கள். அது தொடர்பான விஷயங்களை நாம அடுத்த டிகோட் ஷோல ரொம்ப விரிவா பார்க்கலாம். பட் அதற்கெல்லாம் முன்னாடி ட்ரம்ப் அறிவிச்சிருக்க இந்த பொருளாதார போரை ஈரான் எப்படி கையாள போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 2 நாட்கள்ல ஈரான் என்னென்ன திட்டங்களை வகுத்திருக்கிறாங்க, அதை அவங்க எப்படி செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், இந்த நோ வார் நோ பீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரோலே சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த நோ வார் நோ பீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 2 நாடுகளுக்கு இடையேயான ஒரு போர் நடக்கிற சிச்சுவேஷன். ஆனால் போர் நடக்கவும் இல்லை, அதே நேரத்தில் போர் நடக்கலைன்னா என்ன, அடுத்த அமைதி பேச்சுவார்த்தையை நோக்கி நகரணும், ஒரு ஒப்பந்தத்துக்கு உள்ளால 2 நாடுகளும் வரணும், அப்போ தான் அந்த விஷயங்கள் சால்வ் ஆகி அடுத்த கட்டங்களுக்கு நோக்கி நகரும். ஆனால் ஈரான் அமெரிக்கா விஷயத்தில் நடக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அங்கே போரும் நடக்கல, அதே நேரத்தில் அமைதிக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது மிக சமீபத்தில் எங்கேயுமே தென்படலை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்துக்கிட்டு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு நோ வார் நோ பீஸ் சிச்சுவேஷன். இது ஈரானுக்கு ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்றாங்க. இதைத்தான் அமெரிக்கா விரும்புது அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அமெரிக்கா ஈரானுக்கு ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார தடைகள் மூலமா, அதுவும் அவங்க சொல்றது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு, இந்த உலகில் இதுவரை எந்த ஒரு நாடும் சந்தித்திராத அளவுக்கான ஒரு பொருளாதார தடை, இதுதான் அமெரிக்கா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு வந்துகிட்டு கருவூல செயலாளர் பெசன்ட் வெளியிடக்கூடிய அறிவிப்புல தான் தெரிய வரும். பட் அதற்கு முன்னாடி இது ரொம்ப மோசமான ஒரு பொருளாதார தடையா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக. ஈரான் இப்போ இந்த விஷயத்தை எப்படி கையாளுவாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அமெரிக்காவினுடைய கருவூல செயலாளராக இருக்கக்கூடிய பெசன்ட் வந்துட்டு இன்னைக்கு இதை அறிவிக்க போற நிலைமையில கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அவர் என்ன ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் ஈரான் மீது அறிவிக்கக்கூடிய இந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது ஒரு எண்ட் கேமா இருக்கும் அப்படிங்கறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. எண்ட் கேம் அப்படின்னு அவர் எதை மீன் பண்றாரு அப்படின்னா, ஈரான் கிட்டத்தட்ட ராணுவ ரீதியிலாக முழுமையாக சரிவடைந்து விட்டது, பொருளாதார ரீதியா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ புதுசாக விதிக்க போற இந்த பொருளாதார தடைகள் மூலமாக ஈரானை வந்துட்டு முழுமையா நாம ஒரு சக்தியற்ற நாடாக மாற்ற போறோம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய ஸ்டேட்மெண்டா இருக்குது. சரி, ஈரான் இந்த விஷயத்துல என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈரான் பொறுத்த வரைக்கும் வெளிப்படையா அவங்க சொல்லக்கூடிய பதில் அப்படிங்கிறது, அமெரிக்கா ஓட்டின படத்தையே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்துகிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க உங்களை அடிச்சிருவோம், உடைச்சிருவோம், உங்களை முழுமையா நாங்க தகர்த்துருவோம் அப்படிலாம் பேசினாங்க. இப்ப அதெல்லாம் வேலைக்கு ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு முன்னாடியே அமெரிக்கா எங்க மேல வச்சிருந்த அந்த பொருளாதார தடை அப்படிங்கிற ஒரு ஓட்டுன படத்தையே திருப்ப ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த படத்தினுடைய முழுமையான கதை என்னங்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதனால நாங்க இதை சிறப்பாவே கையாளுவோம் அப்படிங்கிற ஒரு பதில ஈரான் ரொம்ப கிளவரா அமெரிக்காவுக்கு ஒரு பதில கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது.
அமெரிக்கா ஏன் இந்த பொருளாதார போரை இதுவரைக்கும் உலகம் சந்தித்திராத ஒரு பொருளாதார போர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவா ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது பொருளாதார தடை விதிக்கும் போது அது அவங்க என்னென்ன விஷயங்களுக்கு தடை விதிக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கும். ஆனால் இந்த அமெரிக்காவினுடைய தடை அப்படிங்கிறது மிக முக்கியமா எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஈரானுக்கு உதவக்கூடிய மற்ற நாடுகளையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் சொன்ன ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஒருவேளை ஈரானுக்கு சீனா உதவிச்சு அப்படின்னா சீனா மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதும் இந்த அறிவிப்புல வெளியாகும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஒருவேளை ஈரானுக்கு இந்தியாவும் உதவி செய்தால் இந்தியா என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதும் இதுல இருக்கும். ஒட்டுமொத்தமாகவே வெறும் ஈரான் மீதான ஒரு பொருளாதார தடையாக, ஏன்னா ஈரான் மீதான பொருளாதார தடை அப்படிங்கிறது ஏற்கனவே கடந்த காலங்களில் இருந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான். அது ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம கடந்த டிகோட் ஷோலேயே ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம். ஈரான் கடந்த 50 ஆண்டு காலமாகவே, குறிப்பாக இஸ்லாமிய புரட்சி அங்கே ஏற்பட்ட 1979 காலகட்டத்திற்கு பிறகாகவே அங்க தொடர்ச்சியாக பொருளாதார தடை அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விஷயங்களுக்கான தடை அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ அதனால அவங்க ஒரு பிளாக் செயின் மார்க்கெட் எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டாலர் இல்லாத வர்த்தக முறை எல்லாமே அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. 2 நாடுகள் அல்லாத 3வது ஒரு நாட்டில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வது, இப்படி பல விஷயங்களை ஈரான் கடந்த காலங்களில் கையாண்டு இருக்காங்க. பட் இந்த செயின் எல்லாத்தையுமே நாங்கள் கட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இப்போ அமெரிக்கா சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஈரான் அமெரிக்காவினுடைய இந்த பொருளாதார போரை எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிற கேள்விக்குள்ளாடி இப்ப நம்ம போலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு அளவுல அடிபட்டிருக்கு அப்படிங்கறத நம்மளால டேட்டாக்கள் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. டாலருக்கு நிகரான ஈரானுடைய ரியால், அந்த நாணயத்துடைய மதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய பணவீக்கம் அப்படிங்கிறதுமே பாத்தீங்கன்னா ஈரானுக்கு மிக மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பொருளாதார சிச்சுவேஷன்ல ஈரான் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, இந்த பொருளாதார தடையை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுந்திருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான ஒரு பதிலை ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய செக்ரட்டரி மோஷின் ரசாய் அவர் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு. அந்த நேர்காணல்ல ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரியா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவா பேசியிருக்கிறாரு. அதனுடைய சுருக்கமா ஒரு சில விஷயங்களை நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய இந்த பொருளாதார போர்ல அமெரிக்காவோட இணைந்து பணியாற்றக்கூடிய எந்த நாடுமே எங்களுக்கு எதிரான ஒரு நாடு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்கள் அந்த நாடுகளுக்கு எதிராகவும் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்றாரு. சரி, ஈரானுடைய வியூகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறப்போ அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, நாங்க ஒரு 3 ஸ்டேஜ் ஆஃப் வார் பிளான் வச்சிருக்கோம் அப்படிங்கறத அவர் பதிவு பண்றாரு. அமெரிக்காவுடைய இந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது ஈரானை பெரிய அளவுல பாதிக்காது. அண்ட் அதே நேரத்துல அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய, அதாவது அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய அதன் நட்பு நாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இதுல எப்படி கையாள போறாங்க அப்படிங்கறத நாங்க ரொம்ப தீவிரமாவே கவனிப்போம். இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகள் கிட்ட முதல்ல நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம். இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நெகோசியேஷன் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள்ல பேசுவோம். இந்த போர் பதட்டத்தை குறைக்கக்கூடியது உங்க கையில தான் இருக்குது. நீங்க இதுல இருந்து விலகி இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்க அவங்களுக்கு பதிவு பண்ணுவோம். அவங்க அதை கேட்காம அவங்க தொடர்ந்து அமெரிக்காவுக்கு உதவக்கூடிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நாங்க வார்னிங் கொடுப்போம். எங்களுடைய வார்னிங்ல நீங்க தொடர்ந்து அமெரிக்காவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல என்ன மாதிரியான எதிர்வினைகளை நீங்க எதிர்கொள்வீங்க அப்படிங்கறத உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அப்படியும் கேட்காம தொடர்ந்து அவங்க அமெரிக்கா கூட தான் பயணிப்பாங்கிற ஒரு காலை எடுத்தாங்க அப்படின்னா நாங்க உடனடியாக எங்களுடைய அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த நாட்டின் நலன் சார்ந்த விஷயங்களை நாங்க குறி வச்சு தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரசாய் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது ரொம்பவே முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது. ஏன்னா நாங்க எடுத்த உடனே தாக்குதல்ல இறங்குவோம் அப்படின்னு சொல்லல. அதே நேரத்தில் நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம். ஆனால் அதற்கு அதிக அவகாசம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். உங்களுக்கான இருக்கக்கூடியது ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தான். ஏன்னா ஈரான் கிட்ட ரொம்ப நேரம் இல்லை. ஈரான் இந்த பொருளாதார தடைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காலம் கடத்தாமல் நீங்க ஒரு முடிவை எடுக்கணும். அதாவது இப்ப என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்குன்னா, இந்த ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் இருக்கு இல்லையா, அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள், இந்த நாடுகள் எல்லாமே ஒரு டிசிஷனை எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு உள்ளால கொண்டு போய் விடுது. அது நீங்கள் தொடர்ந்து அமெரிக்காவுக்கே நண்பர்களாக இருக்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஈரான் அவங்களை நோக்கி எழுப்புறாங்க. அண்ட் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த தாக்குதலிலேயே ஈரானுடைய தாக்குதல் திறன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிற ஒரு மெசேஜையுமே அவங்க கொடுக்குறாங்க. நாங்கள் எங்க நாட்டினுடைய எல்லையை விட்டு உங்க நாட்டில் எந்த அளவுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்றாங்க. ஸோ இது எல்லாமே கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு ஒரு குழப்பமான
சிச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு இப்ப இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நாட்டினுடைய புவியியல் அமைப்பையும் மாற்ற முடியாது. இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருந்தாலும் இந்தியாவும் பாகிஸ்தானும் அண்டை நாடு தான். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை இருந்தாலும் இந்தியாவும் சீனாவும் அண்டை நாடு தான். இதை நம்ம மாற்ற முடியாது இல்லையா? அதே மாதிரி ஈரானுடைய அண்டை நாடுகளாகத்தான் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் இருக்க போகுதுங்கிறதுல எந்த மாற்றமும் நடக்க போறது இல்லை. ஸோ காலப்போக்கில் ஈரானோட தொடர்ந்து மோதல் போக்கை நீடிப்பது அப்படிங்கிறது வளைகுடா நாடுகளுக்கும் பெரிய அளவு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதனால நாம தொடர்ச்சியா ஒன்று ஈரான்கிற ஒரு நாடே அங்கே இல்லாமல் இருக்கணும், இல்லை அது முழுக்க முழுக்க நம்மளுடைய நட்பு நாடா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ் இருக்குது. அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படிங்கிறது நட்பு நாடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே அமெரிக்காவோட நட்பா இருக்கிறாங்க. சரி, நாம இந்த பொருளாதார தடையிலெல்லாம் இணங்காம நாம கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம் அப்படின்னாலுமே அமெரிக்கா அதுக்கு தயாரா இல்லை. ஸோ அமெரிக்காவுக்கு நட்பு நாடா இருக்கிறதா இல்லை ஈரானுக்கு பெருசா பாதகம் இல்லாம ஒரு சிச்சுவேஷன்ல நாம இருக்கிறதா அப்படிங்கிறது இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாம ரசாய் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றாரு. இந்த பொருளாதார போருக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ் அமெரிக்காவுக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கால் எடுத்தாங்கன்னா ஹார்மோஸ் மட்டும் இல்லைங்க, ஹார்மோஸை சுத்தி இருக்கக்கூடிய பிற ஏற்றுமதி வழிகளையும் தகர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நம்மளுடைய டிகோட் ஷோர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டதன் காரணமாக சவுதி அரேபியா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணெய் வளங்களை எல்பிஜி எல்என்ஜி இதெல்லாமே செங்கடல் பகுதிக்கு எடுத்துட்டு போய் அங்கிருந்து அவங்க ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயுமே ஒரு தாக்குதல் ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹூதி படை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா மறைமுகமான ஒரு எச்சரிக்கை விடுறாங்க. நீங்க அமெரிக்காவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல நாங்கள் அந்த ஹவுதிஸ் படை மூலமாக இன்னும் மிக கடுமையான ஒரு நெருக்கடியை அங்கே ஏற்படுத்துவோம், செங்கடல்லையும் ஏற்படுத்துவோம். ஏற்கனவே ஹார்மோஸ் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் ஒரு போட்டோ போடுறாரு. ஹார்மோஸை சுத்தி ஒரு வட்டம் போட்டுட்டு த நியூ அமெரிக்கன் ஏரியா அப்படின்லாம் ஒரு போடுறாரு. ஆனா உண்மையிலேயே டேட்டாவா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். போருக்கு முன்னாடி அந்த ஹார்மோஸ் நீரிணையே ஒரு நாளைக்கு 120 இருந்து 140 கப்பல்கள் கடந்துகிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல இந்த வீக்கெண்ட் கடைசி 2 நாட்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெறும் 20க்கும் குறைவான கப்பல் தான் கடந்திருக்கு அப்படிங்கிறது தான் கெப்லருடைய டேட்டாவா இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்க்குறப்ப ஹார்மோஸ் மிக கடுமையான கப்பல் போக்குவரத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. கூடுதலா செங்கடல் பகுதியுமே முழுமையாக முடக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் வளைகுடா நாடுகள் மிக கடுமையான ஒரு தாக்குதலை எதிர்கொள்ளும், இல்லை ஒரு அழுத்தத்தை எதிர்கொள்ளும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த அழுத்தம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு மீதான ஒரு அழுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனா இருக்குது. ஈரானுடைய இந்த நிலைப்பாட்டை அஃபென்சிவ் டாக்ட்ரைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையால குறிப்பிடுறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச ஆய்வாளர்கள். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு தாக்குதல் கோட்பாடு. ஒரு நாடால நமக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் அப்படின்னு ஒரு நாடு நினைக்கிறாங்க. இவங்க எதிர்காலத்தில் நம்மளை தாக்கலாம் அப்படின்னு ஒரு நாடு நினைக்குது அப்படின்னா முன்கூட்டியே இந்த தாக்குதலை இவங்க ஆரம்பிக்கிறது இல்லை, நாங்க தாக்குதல் இதை செஞ்சா நாங்க தாக்குதல் செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே காயின் பண்றது. இதைத்தான் இப்ப ஈரான் செஞ்சிருக்காங்க. அதையும் மீறி ஒருவேளை அந்த நாடுகள் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஈக்குவலான மறு தாக்குதல் நடத்துறதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம். அதாவது நீ 10% அடிச்சா நான் 10% அடிப்பேன், நீங்க 100% அடிச்சா நான் உங்களை 100% அடிப்பேன். டாலர் ஃபார் டாலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஈரான் இப்ப பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சர்வதேச ஆய்வாளர்களுடைய கருத்தா இருக்குது. கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு இது ஒரு டெட்லைன். நாம யார் பக்கம் நிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன், அந்த முடிவின் விளைவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அமெரிக்காவுக்கு இது ஒரு டெஸ்ட். ஏற்கனவே இராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் எடுத்து அதில் அவங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்காததுனால ஈரானை பேச்சுவார்த்தை மேடைக்கு அழைத்து வருவதற்காக ஒரு பொருளாதார போர். இதில் அவங்க வெற்றியடைய போறாங்களா தோல்வியடைய போறாங்களா அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டூ ஆர் டை மொமெண்ட். இந்த 3 தரப்புமே இந்த விஷயத்தை எப்படி கையாள போறாங்க அப்படிங்கிறது தான் எல்லார் முன்னாலேயும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஈரான் என்னதான் எனக்கு இந்த திரைப்படத்தினுடைய கதையெல்லாம் முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் என்னவாக போகிறது? அது ஈரான் விரும்புகிற கிளைமேக்ஸா இருக்குமா இல்லை அமெரிக்கா எழுதுகிற கிளைமேக்ஸா இருக்குமா? நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷனை எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு சாமானிய மனிதனுக்கும் இருக்கத்தான் போகிறது. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.